நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லாவே இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு பேரோட காம்பினேஷன். வேற என்ன சொல்றது, சாங்கும் நல்லா இருக்கு, காமெடியும் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, வைப் ஆகுற மாதிரி இருக்கு. ரியல் லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ப்ராப்ளம் எல்லாமே கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் யாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்டர் ஆக கூடாது அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே நல்லா சூப்பரா சொல்லி காட்டியிருக்காங்க. நிறைய இருக்க மாதிரி இருக்கு, அவங்க சண்டை போடுறாங்க, காமெடி நடக்கிறது தானே, சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்ல போனா எங்களுக்குள்ள என்னோட நான் எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான். நான் என்னோட விஷயத்த என் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவங்க வந்து அவங்க அம்மா ஷேர் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்கறதுக்கு பதிலா நாங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது இல்லைங்களா. அந்த அளவுக்கு ரியலாவே நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இல்ல இல்ல ரொம்ப எமோஷனல் இல்ல. அந்த ஒரு எமோஷன் கூட இல்லன்னா வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலி பிக்சர்ன்றதே கிடையாது இல்லைங்களா. சோ எமோஷனல் எல்லாம் ரொம்ப இல்ல, கரெக்டா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். யாருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்? குழந்தைகளுக்கா, ஃபேமிலிஸ்க்கா? ஃபேமிலி மெயின் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு புரியாது ஆக்சுவலி. பிடிக்கும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போனவங்க வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி லைஃப்குள்ள இருக்கிறவங்க அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் பாக்குறவங்க வந்துட்டு படத்தை வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த லைஃப்குள்ள போகாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் தெரியும், அவ்வளவு.